மதுரை அவனியாபுரம் வாடிவாசலில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. தைத்திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு கோலாகலமாக தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக அமைச்சர் பி. மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன், மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயா, காவல் ஆணையர் லோகநாதன், ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து போட்டியை அமைச்சர் பி. மூர்த்தி தொடர்ந்து ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அவனியாபுரத்தில் உள்ள பல்வேறு கோயில்களின் காளைகள் முதலாவதாக அவிழ்த்து விடப்பட்டன. தொடர்ந்து மற்ற காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஒவ்வொரு சுற்றிலும் 100 காளைகள் அவிழ்க்க இலக்கு நிர்ணயித்து மொத்தம் 12 சுற்றுகளாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. வாடிவாசலில் துள்ளி பாய்ந்த காளைகளின் திமிலை பிடித்து அடக்கிய வீரர்களுக்கு தங்க காசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இம்முறை மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் எத்தனை காளைகளை அடக்கினர் என்ற விவரம் டிஜிட்டல் திரை மூலம் ஒளிபரப்பப்பட்டதால் பொதுமக்கள் ஆரவாரம் செய்தனர்.